தலைவலிகள் எத்தனை விதம் தெரியுமா? தலை வலிக்குதுன்னு மாத்திரை சாப்பிட்றீங்க, சரி. கிட்னியை ஏன் டேமேஜ் பண்றீங்க? புரியலையா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீங்க சாப்பிடுற மாத்திரை எந்த தலைவலிக்குன்னு தெரியுமா? எத்தனை விதமான தலைவலி இருக்குன்னு தெரியுமா? எதுக்காக தலைவலி வந்துச்சுன்னு தெரியுமா? இதுக்கு உங்களிடம் பதில் இருக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா தாராளமா மாத்திரை சாப்பிடுங்க. அது சரி. தலைவலி ஒரு தனி பிரச்சனை இல்லை. உடலில் உள்ள உறுப்புகளில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி உள்ளது என்பதை தெரிவிக்கும் அறிகுறிதான் தலைவலி. எந்த உறுப்பில் பிரச்சனை வந்தா எந்த மாதிரி தலைவலி வரும்னு இந்த பதிவுல காரணத்தையும் விளக்கத்தையும் அதற்கான தீர்வையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தலைவலி 5 விதங்களில் நம்மை எச்சரிக்கும். ஒவ்வொன்றையும் வரிசையா பார்க்கலாம் வாங்க. ஒற்றை தலைவலி. இது இருதயம் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும். இது நெற்றி பொட்டில் ஏதேனும் ஒரு பக்கத்தில் மட்டும் வலியை உணர்த்தும். காரணம் மன உளைச்சல் அல்லது ஒரே விஷயத்தை மட்டும் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருப்பது. அதனால் இந்த தலைவலி வரும். தீர்வு: கையில் சுண்டு விரலில் நகக்கண் ஓரத்தில் உள்பக்கமாக மிதமான அழுத்தம் தரும்போது மன உளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். இருதயம் சமநிலைக்கு திரும்பும். இதனால் தலைவலி உடனே குறையும். என்னடா சொல்ற? முன்பக்க தலைவலி. இது மண்ணீரல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும். இது நெற்றியின் முன்பக்கம் மட்டும் வலி பரவி நிற்கும். காரணம் பசி அல்லது செரிமான கோளாறு ஏற்படும் போது இந்த தலைவலியை உணரலாம். தீர்வு: கால் கட்டை விரலில் நகக்கண் ஓரம் வெளிப்பக்கமாக மிதமான அழுத்தம் தரும்போது இந்த தலைவலி குறைவதை உணர முடியும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பின்பக்க தலைவலி. சிறுநீரகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குறிக்கும் தலைவலி இது. இந்த தலைவலியை தலையின் பின்பக்கம் ஆரம்பித்து தலை முழுவதும் பரவி நிற்கும். காரணம் தலையில் நீர்க்கோர்வை அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிக்கல் ஏற்படும் போது இந்த தலைவலி உருவாகும். தீர்வு: வெளிப்புற கணுக்கால் மூட்டிற்கும் புதிகால் நரம்பிற்கும் மத்தியில் மிதமான அழுத்தம் தரும்போது தலையிலிருந்து ஏதோ கீழே இறங்கி செல்வது போல உணர முடியும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. தலைபாரத்துடன் கூடிய தலைவலி. இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை மற்றும் உடல் அதிகப்படியான உஷ்ணத்தில் இயங்குகிறது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிதான் இந்த தலைவலி. இந்த தலைவலி வரும்போது தலையில் பாரத்தை வைத்திருப்பது போலவும் கண்களில் எரிச்சலையும் வெளிப்படுத்தும். காரணம் போதுமான இரவு தூக்கமும் ஓய்வும் இல்லாமல் இருப்பது மற்றும் நீண்ட நேரம் வெயிலில் பயணம் செய்வது போன்ற காரணங்களால் இந்த தலைவலி வரும். தீர்வு: கால் கட்டை விரல் எலும்பும் 2வது விரல் எலும்பும் சந்திக்கும் இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். அங்கே மிதமான அழுத்தம் தரும்போது முதலில் கண்களில் எரிச்சல் குறையும். படிப்படியாக தலையின் பாரம் குறைவதை உணர முடியும். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? தலை சுற்றலுடன் கூடிய தலைவலி. இது நுரையீரல் மற்றும் உடலின் அதிகப்படியான காற்று சேர்ந்திருப்பதை உணர்த்தும் உடலின் அறிகுறி. உறக்கத்திலிருந்து எழும்போதோ அல்லது நீண்ட நேரம் உட்கார்ந்து பின் எழுந்து நிற்கும் போதோ தலை சுற்றல் உருவாகும். அப்போது நிற்க முடியாமல் உட்கார்ந்து விடுவார்கள். காரணம் மலச்சிக்கல் மற்றும் அதிகப்படியான வாயு தொல்லை இருக்கும்போது இந்த தலைவலி வரும். பொதுவாக இந்த தலைவலி வயதானவர்களுக்கு அதிகம் வரும். தீர்வு: கை கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்றாக சேர்க்கும்போது உருவாகும் தசைமேட்டின் மத்தியில் மிதமான அழுத்தம் தரும்போது கொட்டாவி, ஏப்பம், காற்று பிரிதல் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று உருவாகும். அதன் மூலம் உடலின் வாயு குறைய ஆரம்பித்து தலை சுற்றல் படிப்படியாக குறைவதை உணரலாம். சான்ஸே இல்லை, வேற லெவல்.
இனி உங்களுக்கு தலைவலி வரும்போது எந்த விதமான தலைவலி என்று உங்களாலேயே கண்டறியவும் முடியும். அதற்கு நீங்களே சிகிச்சை கொடுத்து நிவாரணம் பெறவும் முடியும். இந்த காணொளியை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தி பலன் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.